பாஷா படத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு எவர்கிரீன் மூவி. பார்த்தீங்கன்னா அந்த பாம்பேயில் நடக்கும் ஒரு மேட்ரு, அப்புறம் அதோட கட் பண்ண இங்கே நடக்கும், அந்த பில்டப் சீன்ஸு அதெல்லாம் படம் நிறைய பேரும் பார்த்துருப்பான். அந்த பாஷாங்கிற அந்த ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, அந்த படம் இன்னைக்கு போட்டாலும் ஒரு படம். ஒரு சில படங்களை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் போட்ட எவர்கிரீன், காதலிக்க நேரம் இல்லை, சில படங்கள் இருக்குது. இந்த படங்களெல்லாம் நீங்கள் எப்போ போட்டாலும் எத்தனை முறை சலங்கி ஒளி எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத படங்களில் ஒரு படம் வந்து பாஷா. அது ரஜினிகாந்த் படங்கள்லேயே ஒரு மாசான படம்னா பாஷா. அந்த படத்தின 100ஆவது நாளில் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்பவம்லாம் நடந்தது. இந்த படத்தை இப்போயும் ரிலீஸ் பண்ணாலும் பார்ப்பாங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களில் இந்த ஒரு படத்துக்கு மட்டும் தனி ஒரு சிறப்பு இருக்குது. அப்போ அந்த இப்போ ரீலீஸ் பண்ணுறப்ப இப்போயும் திருப்பி அந்த அந்த பாட்டாக இருக்கட்டும், அந்த பில்டப் சீனாக இருக்கட்டும், அவர் அந்த 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 ஒரு காலேஜ் சேர்மன்ட்ட பேசுகிற ஒரு சீனே போதும், அந்த ஒரு பில்டப் சீனே போதும். என்ன சொன்னேன், உண்மையே சொன்னேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அசைக்க முடியாத, அதாவது ஒரு மாஸ் ஹீரோவுக்கு ஒரு பில்டப் சீனை எப்படி வைக்கணுங்கிறத முதல்ல சொன்ன படம் அது.